வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்று பாதாள உலக வலையமைப்பின் செயற்பாடுகளிலும் கொள்ளை சம்பவங்களிலும் வாடகை கொலைகளை செய்யும் நாசகாரங்களையும் செய்யும் ஸ்ரீலங்கா படைய முகங்களின் தொகை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. உள்ளூரில் இவ்வாறான அதிகரிப்பு ஏற்பட வெளியரங்கத்தில் ரஷ்ய உக்ரேனிய போர் முனையில் கூலி படையினராக இயங்கிக் கொள்ளும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படையமுகங்களின் பிரசன்னமும் அதிகரித்து வருகிறது. இந்த இரண்டு நிலைகளும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சுக்கு பெரும் தலையிடியை உருவாக்கியுள்ள நிலையில் தமது முப்படை கட்டமைப்புகளில் இருந்தும் தப்பியோடிய முகங்களை கண்டுபிடிப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று முதல் எதிர்வரும் 1 மாத காலத்துக்கு தப்பியோடிய படையினருக்கு பொது மன்னிப்பு காலம் என்ற பொறியை வைத்துள்ளது. இந்த பொறியில் நீண்ட நாட்களாக விடுமுறை ஏதும் எடுக்காமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படையினரும் இந்த பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற கரத்துண்டு நீட்டப்பட்டுள்ளது. முப்படையிலிருந்தும் தப்பியோடி தலைமறைவாக உள்ள படைய முகங்கள் தாம் முன்னர் பணிபுரிந்த படைப்பிரிவு மையத்தை இந்த பொது மன்னிப்பு காலத்தில் தொடர்பு கொண்டு அதன் பின்னர் அவர்கள் சட்ட ரீதியாக படைய சேவையை விட்டு வெளியேறலாம் என்ற இரையும் இந்த தூண்டில் நுனியில் குத்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக இன்று இந்த பொது மன்னிப்பு காலம் நடைமுறைக்கு வந்த அதே சமகாலத்தில் போதைப் பொருளை வைத்திருந்த 2 லெப்டினன்ட் தர கடற்படை அதிகாரிகளும் இன்னொரு காவல்துறை அதிகாரியும் நேற்று வெவ்வேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டதான செய்திகள் வந்தன. நாட்டின் போதைப் பொருள் வலையமைப்பையும் பாதாள உலக வலையமைப்பையும் ஒடுக்க யுக்திய சக்திய என்ற குறியீட்டு பெயர்களில் ஸ்ரீலங்கா படைத்துறையே நடவடிக்கைகளை எடுப்பதாக காட்டிக்கொண்டாலும் வேலியே பயிரை மேயும் கதைகளும் தொடர்கின்றன. அதாவது நாட்டின் போதைப் பொருள் வலையமைப்பிலும் பாதாள உலக வலையமைப்பிலும் ஸ்ரீலங்கா முப்படையைச் சேர்ந்த முகங்களும் காவல் முகங்களும் அதிக அளவில் இருப்பது தினசரி செய்திகளில் பகிரங்கப்படுகிறது. இலங்கை தீவு இந்த வருட இறுதியில் முதன்மை தலையாரிக்கான தேர்தல் களத்தை எதிர்நோக்கிக் கொள்கின்றது. இவ்வாறான ஒரு தேர்தல் காலம் வருவதால் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சரி அந்த தேசத்தின் அரசியல்வாதிகளும் சரி தத்தமது இலக்குகளுக்குரிய நகர்வுகளை வெளிப்படுத்தும் கட்டாயத்தில் இருப்பதால் அந்த கட்டாயங்களுக்கு ஏற்ற வகையில் ஸ்ரீலங்கா படைத்துறையும் அரசுக்காக ஆடிக்கொள்கிறது. அரசாங்கத்தின் இலக்கு இவ்வாறு இருக்க அரசியல்வாதிகளின் இலக்குகளும் நானாவித வழிகளில் நகர்கின்றன. அந்த வகையில் கடந்த 2019 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் தாக்குதல் இடம்பெற்ற திகதி என்ற அடிப்படையில் நாளை 21ஆம் தேதி வருகிறது. இந்த பின்னணியில் கத்தோலிக்க மக்களின் வாக்குகளை பெற அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியும் புதியதொரு வளையத்தை எறிந்தது. ஸ்ரீலங்காவின் ரது சகோதரியுக்குள் எறிந்த இந்த வளையத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்பது இலங்கையில் ஒற்றுமையின்மையை உருவாக்கி இனக்கலவரங்களை ஏற்படுத்தி மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் சேதம் விளைவித்து அதனூடாக குறுகிய அரசியல் நோக்கத்தை அடைவதற்காக நடத்தப்பட்ட சதி என்ற தொனி தொங்கியது. அத்துடன் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதியன்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கும் அதனை செய்த குற்றவாளிகளுக்கும் தமது ஆட்சியில் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்பது உட்பட பல உறுதிமொழிகளை அனுரகுமார திசாநாயக்கா குழாம் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க சமூகத்துக்கு வழங்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்ற குற்றவாளிகள் அனைவரையும் மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வந்து தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படும் என்ற உறுதிமொழிகளும் வழங்கப்பட்டுள்ளன. அனுரகுமார குழாமின் இந்த அறிக்கையிடலில் தனிப்பட்ட பெயர்கள் சுட்டிக்காட்டப்படாவிட்டாலும் கோட்டாபாய ராஜபக்ஷ முதல் சுவிஸில் தற்போது அஞ்ஞாத வாசம் செய்யும் பிள்ளையான் ஆகிய சிவனேச சுரை சந்திரகாந்தனின் முன்னாள் பங்காளியான அசாத் மௌலானா வரை மறைமுகமான செய்திகள் சொல்லப்படுவதுடன் அவர்களெல்லாம் தமது ஆட்சியில் இலக்கு வைக்கப்படுவார்கள் என்ற தொனியும் சொல்லாமல் சொல்லப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கா குழாம் தற்போது கத்தோலிக்க சமூகத்தை மையப்படுத்தி இந்த வளையத்தை எறிவதன் பின்னால் காரண காரியங்கள் உள்ளன. எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெறக்கூடும் என்ற ஒரு ஆரவாரம் நாடு முழுவதும் பரவி இருந்தாலும் இந்திய பிரியனரும் மேற்குலக ராஜதந்திரிகளும் அனுரகுமாரவுக்கு பரிவட்டம் கட்டிக்கொண்டாலும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டுமானால் 50% மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற வேண்டும் என்ற எளிய உண்மை அனுரகுமார திசாநாயக்கா குழாம் அறியாத உண்மை அல்ல. இப்போதைய நிலையில் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ரணில் விக்ரமசிங்க குதிக்க உள்ளதும் அதேபோல சஜித் பிரேமதாசா குதிக்க உள்ளதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதேபோல ராஜபக்ஷ முகாம் கூட ரணிலுக்கு ஆதரவை வழங்காமல் சரேலென ஒரு முகத்தை இந்த தேர்தல் களத்தில் குதிக்க வைக்கும் என்ற வித்தையை நாமல் பேபி போன்றவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள்.
இதற்கும் அப்பால் தமிழர் தரப்பிலும் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்குவது குறித்த கதைகள் அடிபடுகின்றன. ஆகையால் இவ்வளவு சாத்தியப்பாடுகளும் நடைமுறைக்கு வந்தால் பல வேட்பாளர்கள் களமிறங்கும் இந்த களத்தில் 50% மேற்பட்ட வாக்குகளை ஒருவர் பெறுவது அசாத்தியமானது என்பதால் இலங்கை வாழ் கத்தோலிக்க சமூகத்தின் வாக்குகளை பெற அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தியும் இந்த வளையத்தை தயார்படுத்தியுள்ளமை நிதர்சனம். அனுரகுமார திசாநாயக்கா குழாமை பொறுத்தவரை இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி அறகலைய எனப்படும் மக்கள் போராட்டத்திற்கு பின்னர் கடந்த ஆண்டு ஆரம்பம் முதலே பரப்புரைகளை ஆரம்பித்திருந்தது. ஆயினும் இந்த பரப்புரைகளால் இன்னும் 50% வாக்குத்தளத்தை பெற முயற்சிக்கும் இலக்கு அவர்களால் எட்டப்படவில்லை என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தம். இந்த முறை இடம்பெறக்கூடிய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஏனைய அரசு தலைவர் தேர்தல் களங்களில் தென்படாத ஒரு அசாதாரண நிலை தென்படுகின்றது. அதாவது தற்போதைய நிலையில் பெரும்பான்மையான வாக்காளர்களை பொறுத்தவரை எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரித்துக் கொள்வது என்ற தெளிவு அவர்களிடமில்லை. இந்த விடயத்தில் அதிகமான வாக்காளர்கள் குழம்பிய நிலையில் இருப்பதால் எந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்ற விடயத்தில் இலங்கை தீவில் உள்ள அதிக வாக்காளர்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை என்பதை ஆய்வாளர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள். இதனால் தான் தமக்கு என 50% வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் குதிக்கும் பின்னணியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5ஆம் ஆண்டு நினைவு நாள் பின்னணியில் அனுரகுமார திசாநாயக்கா குழாமின் தந்திரமும் இந்த விடயத்தில் வந்துள்ளது. அவ்வளவுதான். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் இந்தியாவில் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் பொது தேர்தலின் முதற்கட்ட வாக்களிப்பு நேற்று பொதுவாக அமைதியாக முடிவடைந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை அங்குள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடந்தது. அதேபோல இந்தியா முழுவதும் உள்ள 21 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 102 தொகுதிகளுக்கு மொத்தமாக நேற்று வாக்களிப்பு நடந்தது. தமிழகத்தில் அமைதியாக நடந்து முடிந்த இந்த தேர்தலில் 72.9% வாக்குகள் பதிவாகிக் கொண்டன. நேற்று கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி இருந்ததால் காலை 6:30 மணி முதலே பெரும்பாலான வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். மாலை 6 மணிக்கு வாக்களிப்பு முடிவடையும் நேரத்தில் வரிசையில் காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் எனப்படும் முற்பதிவு அடையாளங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனால் சில வாக்களிப்பு நிலையங்களில் இரவு 7:30 மணி வரை வாக்களிப்பு நீடித்தது. அதன் பின்னர் வாக்களிப்பு இயந்திரங்களுக்கு அரக்கு முத்திரை இடப்பட்டு அவை வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. அவ்வாறாக கொண்டு செல்லப்பட்ட வாக்களிப்பு இயந்திரங்கள் அங்கு ஸ்ட்ராங் ரூம் என்ற அடைமொழிக்குரிய பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. அந்த அறைக்கு துணை ராணுவம், உள்ளூர் காவல்துறை மற்றும் ஆயுத படையினரின் 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இந்த முறை அசாதாரணமாக சில கிராமங்கள் தேர்தல் புறக்கணிப்பை மேற்கொண்டன. வேங்கைவயல் கிராமத்தில் கடந்த 2022 சாதி பாகுபாடு காரணமாக நீர்த்தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரி வேங்கைவயல் கிராம மக்கள் நேற்று தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். அதேபோல சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகள் என்ற பெயரில் காஞ்சிபுரம் பரந்தூரில் உள்ள விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து 600 நாட்களாக போராட்டங்கள் இடம்பெறும் நிலையில் பரந்தூர் கிராம மக்களும் நேற்று தேர்தல் புறக்கணிப்பை செய்தனர். இதேபோல விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்ட தொகுதியில் உள்ள 5 கிராம மக்கள் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் இரசாயன ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணித்தனர். இவ்வாறாக பல கிராமங்களில் அசாதாரணமாக தேர்தல் புறக்கணிப்புகள் இடம்பெற்றன. ஆயினும் இந்த புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை வாக்களிக்க செய்வதற்காக அதிகாரிகள் பெரும் பிரயத்தனம் எடுத்ததால் வாக்களிப்பு முடியும் நேரத்தில் புறக்கணிப்பை செய்தவர்களில் ஒரு வகிவாகம் வாக்களித்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று ஒரு முக்கிய குறியீட்டு செய்திக்குரிய தாக்குதலை நடத்திய பின்னணியில் நேற்றிரவு ஈராக்கில் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றன. இவையாவும் வான்வழி தாக்குதல்களால் ஏற்பட்டவை என அறியப்படுகின்றது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஈரானிய ஆதரவு பெற்ற படைய அணிதிரட்டல் பிரிவுகள் நிலை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு இந்த இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அல் மஷ்ரூ மாவட்டத்தில் உள்ள கல்சூ ராணுவ தளத்தில் இயங்கிய ஈரானிய ஆதரவு ஆளணி திரட்டும் தலைமையகம் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது.